திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை ஒடித்தபோது பழனி பஞ்சாமிர்தம் குறித்தும் அவதூறாக கருத்து பரப்பிய வழக்கில் இயக்குனர் மோகன்ஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். இயக்குனர் மோகன்ஜிக்கு இந்த வழக்கில் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இப்போ இந்த முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டு திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். அதற்கு நீதிபதி மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் கூறக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதுபோக மனுதாரர் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து கருத்து தெரிவித்த சம்பந்தப்பட்ட சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டு பதிவிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டு விளம்பரம் வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முன்ஜாமீனை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு வழங்கியிருக்கிறது மோகன்ஜிக்கு. இவர் சென்னை பழையவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநரான மோகன்ஜி பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக அவர் மீது பழனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்து கடவுள்கள் மீது நம்பிக்கை உள்ள நான் ஒரு முருக பக்தர் எனவும் பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து எந்த விதமான அவதூறுகளையும் பரப்பவில்லை, இது போன்ற கருத்துக்களை எல்லாம், இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் இயக்குனர் மோகன்ஜி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருக்கிறார். இந்த மனுவானது நீதிபதி பரத சக்கரவர்த்தி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜராகி வாதிட்ட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மனுதாரர் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநராக உள்ளதாகவும் சமூகத்தில் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்றே பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலக்கப்படுவதாக பொய்யான குற்றச்சாட்டை உண்மைத்தன்மையை உறுதி செய்யாமல் சமூக வலைதளம் மூலமாக தெரிவித்திருக்கிறார் எனவும் இவர் சமயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இவரை கைது செய்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் வெளியில் வந்துள்ளதாகவும் தொடர்ந்து இது போன்ற அவதூறு கருத்துக்களை பதிவிடும் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது நீதிபதி மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உறுதிப்படுத்தாமல் தகவல் தெரிவிக்க கூடாது எனவும் உண்மையிலேயே பழனி கோவில் மீது அக்கறை இருந்தால் பழனி கோவிலுக்கு சென்று அங்கு தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் அல்லது பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் சென்று கூட 10 நாட்கள் சேவை செய்யும் நோக்கில் பணியாற்றலாம் என கருத்து தெரிவித்தார். அதுபோக பழனி பஞ்சாமிர்தம் குறித்து கருத்து தெரிவித்த சம்பந்தப்பட்ட சமூக வலைதளத்திலேயே அவர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் பிரபல தமிழ் அல்லது தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் அதாவது தமிழ் ஒன்று ஆங்கிலம் ஒன்றில் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டு விளம்பரம் வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி. மேலும் மனுதாரருக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதித்து முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.